தொழில்நுட்ப கல்வி இயக்கம் பிறப்பித்த உத்தரவை கைவிடக் கோரி வணிகவியல் பள்ளிகளின் ஆசிரியர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை மனு அளித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். கணினியில் தட்டச்சு தேர்வு நடத்துவதை கைவிட்டு மாணவர்கள் பயிற்சி பெறும் தட்டச்சு இயந்திரம் மூலம் மட்டுமே தேர்வு நடத்த வேண்டும். பயன்பாட்டில் இல்லாத தமிழ்99 மென்பொருளை பயன்படுத்த இயலாது என மாவட்ட ஆட்சியரிடம் தஞ்சாவூர் மாவட்ட வணிகவியல் பள்ளிகளின் சார்பில் தட்டச்சு பள்ளிகளின் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் சிவகுமார் தலைமையில் புகார் அளித்தனர். அதில் தமிழகத்தில் 70 ஆண்டுகளாக தட்டச்சு தேர்வு நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 4312 தட்டச்சு பள்ளிகள் உள்ளதாகவும் இப்பள்ளிகள் மூலம் ஆண்டுக்கு 4 லட்சம் பேர் தட்டச்சு சுருக்கெழுத்து தேர்வுக்கு செல்லும் நிலையில் தற்போது தொழில்நுட்ப கல்வி இயக்கம், மனிதவள மேம்பாட்டுத்துறை மற்றும் தமிழ் இணையவழித்துறை தகவல் துறை அறிவுரைகளின்படி வணிகவியல் தேர்வுகள் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை மட்டுமே தட்டச்சு மூலம் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் அதன் பிறகு கணினியில் மட்டுமே தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு தட்டச்சு பள்ளிகள் நடத்தி வரும் ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை துயரத்தில் உள்ளாக்கி உள்ளதாகவும், எனவே வணிகவியல் தேர்வுகள் பழைய முறையிலேயே தட்டச்சு மூலம் நடத்திட அரசு உதவிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர். தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டைப்ரைட்டிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதை பின்பற்றி தான் செந்தமிழ்னு ஒரு சாஃப்ட்வேர் போட்டுக்கிறான், ஸ்ரீலிபி போட்டுக்கிறான், கீமேன் போட்டுக்கிறான். இவங்கெல்லாம் உலக அளவில் தமிழ் தட்டச்ச முறையை பயன்படுத்தி அந்த சாஃப்ட்வேரை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த முறை எதுலேயுமே இல்லாத தமிழ்99 கொண்டு வர்றாங்க. தமிழ்99ங்கிறது நம்ம இதுக்கு சுத்தமாக பயன்படுத்த முடியாது. இப்போ நாங்கள் அவங்க சொல்கிற முறைப்படி தமிழ்99 பயிற்சி கொடுத்து அனுப்பினோம்னா அவன் எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது. எந்த ஒரு தனியார் பதிப்பகத்துக்கோ எதுக்குமே, ஏன்னா எல்லாருமே தட்டச்சு முறையை பயன்படுத்தி தான் கணினியே செய்கிறாங்க. இவங்க மட்டும் அதை மாற்றும் பொழுது இவங்கெல்லாம் எப்படி அவங்களாம் வேலைக்கு போக முடியும்? அரசுலையும் எங்கேயும் பயன்படுத்தலை, அரசாங்கத்தில் எங்கேயுமே இதை பயன்படுத்தலை. இன்றைக்கி உயர்நீதிமன்றங்களில் தட்டச்சு பணிக்கு வேலைக்கு ஆள் எடுக்கும் பொழுது அவங்க தமிழ் தட்டச்சு முறை மிஷினில் எப்படி இருக்கோ அப்படித்தான் அவங்க எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையுமே மாற்றினாங்கன்னா எப்படி அங்கே வேலைக்கு போக முடியும்? எந்த அரசு துறையிலையுமே பயன்படுத்தப்படாத ஒரு தமிழ்99, இன்னும் சொல்ல போனால் இது செம்மொழி மாநாடு நடத்தும் பொழுது முன்னாள் முதல்வர் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தமிழ் எழுத்துருது. இதை கொண்டு அவங்க ஆட்சியில் இருக்கும்போது செயல்படுத்தலை. இத்தனை ஆண்டு காலமாக எங்கேயுமே செயல்படுத்தாத ஒரு கொண்டு இப்போ எங்கள் தலையில் கட்டுறாங்க. இதை வச்சு நாங்கள் எப்படி பயிற்சி கொடுக்க முடியும்னா எங்களுக்கே தெரியாது. நாங்கள் பயிற்சி எடுக்கணும்னா எங்களுக்கே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் மாணவர்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் எப்படி தேர்வுக்கு தயார் பண்ண முடியும்? உங்கள் தேர்வையே அதில் கொண்டு வரும் பொழுது தயாராகாத மாணவர் எப்படி நீங்கள் தேர்வுக்கு கொண்டு போக முடியும்? அது பெருது சார். அது எல்லா இன்ஸ்டியூட்லையும் தயார்படுத்தணும். நாங்கள் எல்லாருமே கெப்பாசிட்டியாக ட்ரைனிங் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யானா யாவலும் ஃபர்ஸ்ட் இந்த சுண்டு விரலுக்கு தகுந்த மாதிரி இந்த விரல் எல்லா விரலையும் மாற்றுறாங்க. எல்லாம் இப்போ யானை இந்த சுண்டு வரலாம் வரணும், இதில் மோதிர வரலாம் வரும். அந்தமாரி இப்போ தமிழ்99 சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அப்போ எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் டிடிசி படித்து வந்திருக்கோம். எங்களுக்கு டிடிசி கவர்மெண்ட் இது எக்ஸாம் எழுதி கற்றுக் கொடுக்க முடியாது. கற்றுக் கொடுக்க முடியாது. இல்லாத விஷயம் சரி. இப்போ அரசாங்கத்தில் பயன்படுத்துறாங்களா? எந்த அரசு துறையிலுமே பயன்படுத்தல. இனிமேல் வந்தாலும் பிளாஸ்டிக் கீபோர்டில் அந்த புது ஸ்டூடெண்ட்டை கீபோர்டு நடத்துகிறப்ப உடஞ்சிரும் சார். மிஷின் ஸ்ட்ராங்காக இருக்குது. புது ஸ்டூடெண்ட்டை கொண்டாந்து விட்டு அடித்தோம்னா தூள் பறந்துடும், 10 நாளில் வந்துடும். நாங்கள் 300 கொடுத்து கீபோர்டை மாற்றிட்டு இருக்கோமா. சிஸ்டம் ஃபால்ட் ஆகும். கரண்ட் பில் இருக்குது. இவ்வளோ இருக்குது. நாங்கள் 30 மிஷின், ஒவ்வொரு மிஷின் 50,000 வாங்கி வச்சுருக்கோம். ஒவ்வொரு மிஷின் 6 லட்சம் எங்களுக்கு கிளாஸு. ஆமாம். தமிழ் இலக்கிய வளர்ச்சித்துறை மூலமாகவும், HRM துறையின் மூலமாகவும், தகவல் துறை மூலமாகவும் பரிந்துரைக்கப்பட்டு தொழில்நுட்ப கல்வி இயக்கத்திற்கு அவர்கள் தமிழ்99 கீபோர்டில் உள்ள எழுத்துருக்களை பயன்படுத்தி வருங்காலத்தில் நீங்கள் பயிற்சி அளியுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். தட்டச்சு இயந்திரங்களை தாங்கள் ஓரமாக ஒதுக்கிவிடுங்கள் என்றும், புதியதாக கணினியை தாங்கள் வாங்கி அதில் பயிற்சி அளியுங்கள் என்றும், கணினியின் மூலம் 30 வார்த்தை ஆங்கிலம் ஸ்பீடு அடிக்க வேண்டும் என்றும், கணினியின் மூலம் தமிழ் 30 வார்த்தை அடிக்க வேண்டும் என்றும், இரண்டும் சேர்ந்த ஒரே நிலையில் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும், அவ்வாறு சான்றிதழ் பெறுபவர்கள் மட்டும்தான் அரசு வேலைக்கு அனுமதி கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு நிலையாகும். 187 அரசாணையை ரத்து செய்து
பழையபடி தட்டச்சு இயந்திரங்களின் மூலம் ஆங்கிலம், தமிழ் அரசு தேர்வு தொடர்ந்து நடத்தி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.